யமதர்மன் ஒருமுறை பிச்சைக்காரனை போல் தன்னை மாற்றிக்கொண்டு திருவண்ணாமலை கோவிலின் வாசலில் யாசகம் கேட்பது போல் அமர்ந்தார். அப்போது அவர் காவேரி என்ற பெண்ணிடம் பிச்சை கேட்டார். காவேரியும் அவளது குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து ஒரு கைப்பிடி அரிசியை தானமாக போட்டாள். சிறிது நேரம் கழித்து யமுனா என்ற மற்றொரு பெண்ணிடம் அவர் பிச்சை கேட்டார். யமுனாவும் அவளது குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து தானமாக போட்டாள். சில ஆண்டுகள் கழித்து காவேரியும் யமுனாவும் இறந்து யமலோகம் சென்றனர். இவர்கள் இருவரையும் பார்த்த யமன் காவேரியை சொர்க்கத்திற்கும் யமுனாவை நரகத்திற்கும் அனுப்புமாறு கூறினார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த யமுனா அவளும் நானும் ஒரே செயலைதானே செய்தோம், எனக்கு மட்டும் ஏன் நரகம் என யமனிடம் கேட்டாள். அதற்கு யமதர்மன் கூறினார், காவேரி தன் குழந்தையின் கையால் அரிசியை போட்டால் குழந்தைக்கு அதன் புண்ணியம் வந்து சேரும் என்பதால் அவ்வாறு செய்தாள். ஆனால் நீ குழந்தையின் கை சிறியதாக இருக்கும், அவள் போட்டால் சிறிய அளவு அரிசியே செலவாகும் என்று நினைத்தாய். நீங்கள் இருவரும் செய்த செயல் ஒன்றாக இருந்தாலும் எண்ணம் வேறு. எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். ஒரு செயலை செய்யும் பொழுது நல்ல எண்ணங்களுடன் தொடங்குங்கள். அவர்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். அது வாழும் போதாக இருந்தாலும் சரி, இறந்த பின்பாக இருந்தாலும் சரி.